ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த இடத்துக்கு எத்தனை தடவை அலைஞ்சிட்டேன். ஒன்றும் இல்லை, மோட்டர் திரும்ப ஓடலன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓடுது, கொஞ்சம் நேரம் ஓடிட்டு ட்ரிப் ஆகிடுதுன்னு சொன்னாங்க. சரி அதுதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். பார்க்கும்போது என்ன இருந்தது அப்படின்னா, இந்த ரெண்டு ஃபேஸ்லேயும் டச் ஆகி ஒரு பள்ளி வந்து செதுக்கு இருந்துச்சு. ஒரு 2 ஃபேஸ்லேயும் டச் ஆகி இந்த பள்ளி வந்து செத்து கிடந்துச்சு. இந்த பள்ளி டச் ஆகவும் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த லைன் வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. ஃபியூஸ் போகவும் மோட்ரு வந்து ஓடாமல் இருந்திருக்கும் போல். அது ஃபியூஸை வந்து செக் பண்ணாமே சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. ஃபியூஸை செக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களே சரி பண்ணிவிட்டு போட்டுருந்துருக்கலாம். ஆனால் அதை பார்க்காம கூப்பிட்டதுனால நமக்கு தான் தேவையில்லாமல் இப்போ அலைச்சல். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா நீங்களே ஒரு தடவை ஃபியூஸ் எல்லாம் இருக்கா என்னன்றது ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் அலைச்சல் மிச்சமாகும். நீங்கள் சப்போஸ் எலக்ட்ரிஷனாக இருந்தால் உங்களுக்கு அலைச்சல் மிச்சம். அவங்கள கஸ்டமரை பார்க்க சொல்லிட்டிங்கன்னா, இல்லை அப்படின்னா கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் மிச்சமாகும். ஏன்னா இப்போ வந்தாங்கன்னா ஒரு 100 ரூபா கூட இல்லாமல் அனுப்ப முடியாது. ஏன்னா கூப்பிட்ட உடனே வராங்க அப்படிங்கிறதுனால. இப்போ நமக்கு வேறு வழி இல்லை, நான் வாங்காமல் தான் போகிறேன். இருந்தாலும் நீங்கள் பார்த்துங்க, ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எலக்ட்ரிஷனை கூப்பிட்றதுனா கூப்பிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க. சரி, பாய்.